வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ இன்டர் ரிசல்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஆக்சுவலி நேற்றுக்கு சிஏ ரிசல்ட்ஸ் வந்துச்சு. செப்டம்பர் 25 எக்ஸாம் வருது. இந்த 2025 ஆரம்பிச்சதுலேருந்தே இன்டர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாகவே இல்லை. அது ஜான் 25 பேட்சாக இருந்தாலும் சரி, மே 25 பேட்சாக இருந்தாலும் சரி, செப்டம்பர் 25 பேட்சாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று ஒரு மாதிரி அழுத்தினே இருக்குது. என்ன மனசு லெவல்லே ரொம்ப அழுத்தினே இருக்குது. ஏன்னா ஜான் 25 வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்த பேட்ச். மே 25 கூட நான் அவ்வளோ எதிர்பார்த்த பேட்ச்னு சொல்ல முடியாது. பட் ஜான் 25 நான் ரொம்ப எதிர்பார்த்த பேட்ச். அது சொதப்பிச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து சில பேர் வந்துட்டு ஒரு குரூப் முடிச்சுட்டோ, இல்லைனா 2 குரூப் கூட முடிக்காம மே 25ல ஒரு குரூப் முடிச்சு கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி தான் செப்டம்பர் 25ல செகண்ட் குரூப் கிளியர் பண்றாங்க பசங்க. அந்த மாரி எனக்கு இப்போ தோணுச்சு. அண்ட் 2வது இந்த அட்டெம்ப்ட்ல குரூப் 1 மட்டும் நெறைய பேர் எழுதினாங்க. அதாவது 2 குரூப்புக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அப்புறம் பயந்துகிட்டு, சரி ஓகே வெறும் குரூப் 1 மட்டும் எழுதிடலாம் இந்த அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. அதுலயுமே ஒரு நல்ல ரிசல்ட்டே வரல. அண்ட் போத் குரூப்ஸ் எழுதினாங்க. மொத்தம் 5, 6 பேர் போத் குரூப்ஸ் எழுதினாங்க நம்ம அகாடமிலேருந்து. 2 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க போத் குரூப்ஸ். ஸோ அதுவுமே எனக்கு என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ற மாரி தான் இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இல்ல. நேத்தைக்கு நான் உடனே அது ரொம்ப ஹேப்பியாவே நான் ஒரு வீடியோவே போடல. பிகாஸ் கொஞ்சம் ஹேப்பியா இருந்தா வீடியோ போடலாம். ரொம்ப ஹேப்பியாவே இல்லாதம்போது எப்படி வீடியோ போடுறது? அ அந்த பசங்களும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்க. இப்ப ஃபவுண்டேஷன்லயாவது நெறைய பேர் நம்ம பசங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மெஜாரிட்டி ஹேப்பியா இருக்கும். ஸோ மேபி ஒரு 4 பேர் அழுவாங்க. அதனால தான் நானே நேத்து நைட்டு வெயிட் பண்ணி வீடியோ போட்டேன். அந்த பசங்க கூட பேசி நைட்டு 9 மணி, 10 மணிக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா, ஒரு மாரி அழுகையில உட்காந்துகிட்டு இருப்பாங்க பசங்க. நம்ப வந்து ரொம்ப குதிச்சு விளையாடினா, அந்த பசங்களுக்கு மனநிலைமை என்ன ஆகும்? அப்படின்றது தான் என்னோட திங்கிங்காவே இருந்துச்சு. ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஓகே. எதிர்பார்த்த பசங்கலாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஏன்னா, நம்ம கிளாஸ்லயே நம்ம வந்து கண்டிப்பா நீ பாஸ் ஆயிருவ அப்படின்னு சொல்ற பசங்க, அதிலேயே 2 பேர், 3 பேர் ஃபெயில் ஆகும்போது, ஏன்னா நம்பளே ஃபில்டர் பண்ணி தான் சொல்லப் போறோம் அந்த வார்த்தைய. சும்மா போற வரவங்கலாம் சொல்லப் போறதில்ல. நல்லா படிச்சு, உசுர குடுத்து படிச்சு, சின்சியரா படிச்சு தான் பாஸ் ஆறவங்களுக்கு தான் அந்த வார்த்தைய சொல்லப் போறோம். அதிலேயே வராதம்போது நமக்கே நம்ம ஃபெயில் ஆன மாரி ஒரு ஃபீல் ஆவுது. ஸோ, அதனால தான் நேத்திக்கு போடல. ஸோ, இப்போ வந்துட்டு ஐம் ஜஸ்ட் ஷேரிங் யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்கன்னு கங்கிராச்சுலேட் பண்ணுவோம் அவங்கள. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஜனனி. ஸோ ஜனனி வந்து குரூப் 1 மட்டும் தான் எழுதினாங்க. அண்ட் அவங்களோட மார்க் வந்து 230 இன் குரூப் 1. அக்கவுண்ட்ஸ்ல வந்து 93, லால 67 அண்ட் டாக்ஸேஷன்ல 70. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் மார்க் குரூப் 1. அதுவும் குரூப் 1 10% கீழ ரிசல்ட் இருக்கும்போது, இந்த அளவுக்கு மார்க் வாங்கி பாஸ் பண்றது பெரிய விஷயம். அடுத்தது ஹாஜா. ஹாஜா வந்து 157. இவனும் குரூப் 1 மட்டும் தான் எழுதினான். நல்ல மார்க் 157 பாஸ் ஆயிட்டான். அடுத்தது போத் குரூப்ஸ் பாஸ் 2 பேரு. ஃபர்ஸ்ட்டு ஹரிபிரசன்னா. ஹரிபிரசன்னா வந்து 312. அடுத்தது வந்துட்டு பாரதி கிருஷ்ணா பாரதி சாரி பாலகிருஷ்ணா. ஏன்னா பாரதி கிருஷ்ணா வந்து ஃபவுண்டேஷன் பையன். ஓகே. பாலகிருஷ்ணா. பாலகிருஷ்ணா வந்து 343. இது ரொம்ப நல்ல மார்க் ஆக்சுவலி. ஆ சுப்பிரமணி. சுப்பிரமணி வந்து மோஸ்ட் சின்சியரான ஸ்டூடண்ட். குரூப் 2 மட்டும் தான் எழுதினாரு. ஸோ சுப்பிரமணி வந்து 175 ரொம்ப நல்ல மார்க்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ஜெபிஷா 171. இவங்களும் ஃபர்ஸ்ட் குரூப் முன்னாடி முடிச்சுட்டு இப்போ செகண்ட் குரூப் எழுதினாங்க. அடுத்தது ராஜேஷ். இவனும் அதே மாரி தான். ஃபர்ஸ்ட் குரூப் முன்னாடி முடிச்சுட்டான். செகண்ட் குரூப் எழுதினான். பாஸ் ஆயிட்டான். இந்த செகண்ட் குரூப் தான் இந்த தடவ நெறைய பாஸ் பெர்சன்டேஜ். அறிவுக்கனல் 174. அறிவுக்கனல்லாம் நம்ம பார்க்கும்போது, அவங்க வந்த பேக்கிரவுண்ட்லாம் பார்த்தோம்னா, இவங்க பாஸ் ஆயே ஆகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. வெரி புவர் பேக்கிரவுண்ட். வெரி ஒரு வில்லேஜ் பேக்கிரவுண்டு. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவ எப்ப என் கூட பேசும்போதும் வீட்ட விட்டு ஒரு 10 அடி தள்ளி வந்து தான் பேசுவா. ஏன்னா சிக்னல் கிடைக்காது. கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு 10 அடின்னு இல்ல. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு தான் பேசுவா. அ சரி இத பத்தி நான் ரொம்ப பேச விரும்பல. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்த பொண்ணு இவ. அடுத்தது விக்னேஷ் 156 குரூப் 2. அ குரு பிரசாத் மோஸ்ட் சின்சியர் கை. நான் வந்து ஜான்வரில 2, 3 பேர வந்துட்டு இவங்கலாம் கண்டிப்பா ரேங்கே வாங்குவாங்கன்னு நெனச்ச பசங்க. அதுல வந்து குரு, தன்யா, நிதின் நிதின்லாம் அப்பயே பாஸ் பண்ணிட்டான். அபிநயா அப்பயும் பாஸ் பண்ணிட்டா. ஸோ ஒரு 4, 5 பேர் ஜெபிஷா அந்த ரேஞ்சுலாம் அவங்க இருந்து. அப்ப குரு மட்டும் ஒரு குரூப் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மேல முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் செப்டம்பர்ல இப்போ செகண்ட் குரூப் முடிச்சுட்டான். ஆ குரு வந்து டைரக்ட் என்ட்ரி. அண்ட் டைரக்ட் என்ட்ரில முடிச்சதெல்லாம் பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். நெறைய பேர்ட்ட நான் சொல்லுவேன். டைரக்ட் என்ட்ரி பசங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்றதுன்றது பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ குரு வந்து 169. அடுத்தது கணேஷ். கணேஷ் வந்துட்டு 197. ஸோ மார்க் செம மார்க்கு. இது வந்து சமத்து குட்டின்னு சொல்லுவேன் இந்த பையன கணேஷு. அமைதினா அமைதி, அவ்வளோ ஒரு அமைதி, சமத்து. ஒரு சின்னதா திட்டினா கூட உடனே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவான். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல பையன்.
அடுத்தது விஜயன் பிஒய் என்னோட பெட்டு. ஸோ இவன் வந்து ஜஸ்ட் பாஸு. ஏன்னா சின்சியரான பையன். ஆனால் இவனுக்கு தியரியே வராது. இல்லை ஆடிட்டிங்கும் தியரி, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தியரினும் போது பையன் செத்து சுண்ணாம்பாய் தான் படித்து பாஸ் பண்ணியிருக்கான். ஸோ சந்தோஷம் இவங்க எல்லாம் பாஸ் பண்ணது. ஸோ இந்த பாஸ் பண்ண பசங்கன்றது சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு இந்த அட்டெம்ப்ட் நான் எதிர்பார்த்தது வந்து அனிஷா, பிரேமவர்ஷினிலாம் எதிர்பார்த்தேன். கதிர், கவின்னு 4 பேர் எதிர்பார்த்தேன். 4 பேருமே இந்த அட்டெம்ப்ட்ல எனக்கு ரிசல்ட் பாசிட்டிவா இல்ல. ஸோ அந்த வருத்தம் இருக்க தான் செய்யுது. அண்ட் பாஸ் பண்ணவங்க ஹாப்பியா இருங்க. இம்மீடியட்டா சிஎஃப் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஐ எம் ரெடி டு கைட் யூ. பாஸ் பண்ணாதவங்க திருப்பி நம்ம டெஸ்ட் எழுத ஆரம்பிப்போம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டம் இருக்க தான் செய்யும். பட் அதையே நினச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ள நமக்கு எக்ஸாம் வந்துரும். ஸோ மிஞ்சி மிஞ்சி போனா 1 நாள், 1 1/2 நாள் தான் நம்ம வந்து அழுதுட்டு உட்காந்துருக்கணும். அதுக்கு மேல நமக்கு டைம் இல்ல அழறதுக்கு கூட. உண்மைய சொல்லப்போனா. அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இத ஏத்துக்குங்க. இதுதான் வாழ்க்கை. இப்படிதான் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஏத்துக்கிட்டு ரெடி ஆகணும். ஆல் தி பெஸ்ட். பாய்.